கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்த நாளிலும் தேவஜனங்களாகிய நாம் தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் பாராட்டின பெரிதான கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் அதனுடைய 23வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள்ளே பலப்படுத்துகிறார். தேவஜனங்களாகிய நாம் இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புறதுனால இந்த வசனத்துல தேவஜனங்களாகிய நாம் கற்றுக்கொண்டு செயல்படும்படியான ஆவிக்குரிய அனுபவங்கள், தேவனுக்கு பிரியமான கிரியைகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வசனத்திலிருந்து தேவஜனங்களாகிய நாம் அதை அறிந்து கொண்டு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த கர்த்தர் இன்று அதை நமக்கு தெரியப்படுத்த போகிறார். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாய் இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்கவும் கர்த்தர் கிருபை செய்வார். இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. தேவஜனங்களாகிய நம்மை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமா ஒரு முடிவு உண்டு. தேவஜனங்களாகிய நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நம்பிக்கை சில நேரங்களில் அது தளர்ந்து போக என்ன காரணம்? நாம் எதிர்பார்க்கிற அந்த முடிவு வருமா இல்லை வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பம், ஒரு கவலை நமக்குள்ள எழும்புறது தான் காரணம். நம்முடைய நம்பிக்கை அந்த கவலை நிமித்தம் தளர்ந்து போகும். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்பிக்கை தளர்ந்து போகிறதோ அந்த மனுஷன் கர்த்தர் தனக்கென நியமித்த ஓட்டத்தில் தொடர முடியாமல் முடங்கி போவான். இந்த அவசரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமா உனக்கு ஒரு முடிவு உண்டு. முடிவுனா வாழ்க்கையின் முடிவு அல்ல, உலகத்தின் முடிவும் அல்ல. இந்த இடத்துல முடிவு என்று கர்த்தர் சொல்வது எது தெரியுமா? நிச்சயமா தேவ ஜனங்களாகிய நமக்கு நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்துல ஒரு நன்மை அது இருக்கு. நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்துல ஒரு முடிவு இருக்கு. அநேக மொழிபெயர்ப்புல இப்படி ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நிச்சயமாகவே உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நிச்சயமாகவே உனக்கு ஒரு சந்ததி உண்டு. இது எல்லாவற்றையும் தேவஜனங்களாகிய நாம் புரிகிற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, நிச்சயமா தேவஜனங்களாகிய நமக்கு ஒரு நன்மையான எதிர்காலம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நிச்சயமா இருக்கு. கர்த்தர் சொன்னாலே அது நிச்சயமா நடக்கும். இங்கே தேவன் நிச்சயமாகவே உனக்கு ஒரு நன்மையான எதிர்காலம், ஒரு சந்ததியை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரேயானால், நிச்சயம் என்கிற வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்துகிறாரேயானால் தேவ ஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா அது நடக்கும். கண்டிப்பா நமக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இப்படி முடியாது. இன்று நாம் சந்திக்கிற சூழ்நிலை, இன்று நாம் சந்திக்கிற பிரச்சனை, இன்று நாம் சந்திக்கிற மனிதர்கள், இவைகளால் நம்முடைய வாழ்க்கை முடங்கி போகாது. நம்முடைய வாழ்க்கை அடுத்த நன்மையான சூழ்நிலையை காண விடாதபடிக்கு இவைகள் நம்மை தடுக்காது. கர்த்தர் என்று வாக்கு பண்ணுகிறார், நிச்சயமாய் உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இவ்வளவு நாட்கள் வார்த்தையை தந்து தந்து நம்மை நம்ப பண்ணின கர்த்தர் இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகவா நம்மை நடத்தினார். அப்படின்னா ஆண்டவரை அறியாத காலத்தில் பாவிகளாய் உளையான சேற்றிலே உழன்று கொண்டிருக்கும் போது அப்படியே ஆண்டவர் நம்மளை விட்டிருந்தா நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்குமே. ஆண்டவரை அறியாமலே நம்முடைய சூழ்நிலையே நம்முடைய வாழ்க்கையை அழித்திருக்குமே. நாமே நம்முடைய வாழ்க்கைக்கு தீமையான காரியங்களை தானே செய்து கொண்டிருந்தோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை கைவிடாமல் உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி, பாவங்களற கழுவி, கண்மலை என்கிற கிறிஸ்துவின் மேல் நிறுத்தி நம்மை அவருடைய சொந்த ஜனம் என மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அடையாளப்படுத்தி இவ்வளவாய் வார்த்தையை தந்து அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் நம்மை உடைத்து உருவாக்கி அவருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற இந்த நிலையில கர்த்தர் நிச்சயமாய் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை சத்துருவின் கரத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் தேவஜனங்களாகிய நம் ஒவ்வொருவரையும் கைவிட மாட்டார். கர்த்தர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணும் பொழுது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும்
உன்னை கைவிட மாட்டேன்னு தானே சொன்னாரு. அதே போல கர்த்தர் யாக்கோபை கடைசி வரைக்கும் கைப்பிடித்தார், கைப்பிடித்து நடத்தினார், ஆதரித்தார், போஷித்தார், உடுத்துவித்தார். அவனை கொண்டு எகிப்து நாட்டின் ராஜாவாகிய பார்வோனை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் யாக்கோபை மேன்மைப்படுத்தினார். இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம், முடிவு பரியந்தம் நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போக என்ன காரணம் தெரியுமா? நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களைப் போல, நம்மை போல நாம் கர்த்தரை நினைக்கிறோம். எல்லாமே அனுகூலமா இருக்கும்போது ஒரு வாக்குறுதி தருவாங்க. ஆனா எல்லாம் எதிராய் மாறும் பொழுது, சூழ்நிலை மாறும் பொழுது, நிலைமை மாறும் பொழுது அந்த வாக்குறுதி எல்லாமே மாறிடும். அப்படி சூழ்நிலை மாறும் பொழுது, காலம் மாறும் பொழுது, நிலை மாறும் பொழுது தான் கொடுத்த வார்த்தைகளை மாற்றுகிறவர் அல்ல நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், காலத்தையும் சமயத்தையும் மாற்ற வல்லமை உள்ள கர்த்தர் அவர் மாறாதவராய் இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோவின் புத்திரரே, நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப தேவஜனங்கள் ஆகிய நாம் இதை அறிந்திருக்கணும். தேவஜனங்கள் ஆகிய நாம் ஒன்றுமில்லாது இருக்கும் பொழுதே அவர் நம்மை கைவிடல. இப்பொழுது அவருடைய ஜனமாய், சொந்த ஜனமாய் நம்மை அடையாளப்படுத்தின பிற்பாடா கர்த்தர் கைவிடுவார்? இது அவருடைய நாமத்தை அல்லவா பரிசுத்த குலைச்சலாக்கும். நிச்சயமாய் கர்த்தர் அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகும்படியான ஒரு காரியம் நடக்க அவர் இடம் கொடுக்க மாட்டார். கர்த்தர் சியோனுக்காக மகா உக்கிர வைராக்கியமாய் இருக்கிறார். அவருடைய ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். அந்த தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், இம்மட்டும் உன்னை நடத்தினேன், நீ பாவியா இருக்கும் பொழுதே நான் உன்னை ஒப்பு கொடுக்கவில்லை, உனக்காக என் ஜீவனைத்தான் கொடுத்தேனே தவிர உன்னை விட்டு கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட நான் நிச்சயமா என்ன பண்ண மாட்டேன், இப்பொழுது இந்த சூழ்நிலையில உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இப்பொழுது நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எனக்காக நீ வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுனால உனக்கு வந்த பிரச்சனை. இன்னைக்கு நீ சந்திக்கிற சூழ்நிலை, என் எதிர்காலமே இல்லாம போயிருமோ நினைக்கிற நிலை, இப்படிப்பட்ட நினைவுகள், இப்படிப்பட்ட நிலை உனக்கு ஏன் வந்தது தெரியுமா? என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்ததுனால, எனக்காக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததுனால, நான் உன்மேல் வைத்த திட்டத்திற்கு நீ உன்னை அர்ப்பணித்ததுனால இப்படிப்பட்ட ஒரு நிலை உனக்கு வறுமையானால், இந்த நிலையில் உனக்கு அடைக்கலமாய், அனுகூலமான துணையாளராய் நான் உன்னோடு கூட இருந்து நான் யார் என்பதை உன் வாழ்க்கையில் நிரூபித்து உன்னை உயர்த்தி நான் உன்னிலை இம்மையிலும் மறுமையிலும் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்த தேவன் வைராகியமாய் சொல்லுகிறார், நிச்சயமாய் உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நிச்சயமாய் உனக்கு ஒரு நன்மை, ஒரு சந்ததி உண்டு. இப்படியே உன்னுடைய வாழ்க்கை முடியாது, இப்படியே உன்னுடைய வாழ்க்கை முடங்காது, இப்படியே உன்னுடைய வாழ்க்கை தோற்று போனது என்று எழுதப்படாது. சகலத்தையும் ஜெயித்த என்னுடைய பிள்ளையாகிய நீ என்னுடைய ஜெயத்திற்கு பங்குள்ளவனாக, ஜெயம் பெற்றவனாக என்னுடைய வலது பாசத்தில் என்னோடு கூட வீற்றிருக்கும்படியாய் நான் கிருபை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கும் பொழுதே அவர் உண்மை உள்ளவராக இருந்ததுனால தான் இன்று நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிடவே மாட்டார். நிச்சயமாய் தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நன்மையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? வேதம் தெளிவாய் சொல்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தேவஜனங்களாகி நம்மை பார்த்தான் நம்முடைய தேவன் சொல்கிறார், நான் உனக்கு வாக்கு பண்ணினேனே, நிச்சயமாய் உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ நம்புகிற காரியம் அது இல்லாமல் போகாது, உன்னுடைய வாழ்க்கை வெட்கத்தில் முடியாது, இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையை முடக்கி போடாது, நிச்சயமாய் உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு சந்ததி உண்டு, உனக்கு ஒரு நன்மை உண்டு, நான் உன்னுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாரே. அந்த எதிர்காலம், அந்த சந்ததி எப்படி இருக்கும் தெரியுமா? நீ எதிர்பார்க்கிற அந்த முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவானதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானமான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு எதிர்காலம், சமாதானமான ஒரு சந்ததி, இம்மையிலும் மறுமையிலும் சமாதானமான ஒரு எதிர்காலத்தை தேவஜனங்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டுதான் நம்மை உருவாக்கினார். கர்த்தர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார்.
சூழ்நிலை மாறும் பொழுது மாறுகிறவர் அல்ல. மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் சொல்ல வைக்கிற வார்த்தை அதுதான். சூழ்நிலை மாறும் பொழுது அவர் மாற மாட்டார். யார் மாறினாலும், நாம் கூட மாறினாலும், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நம்மை அவர் தமக்கு பிரியமாய் மாற்றி மறுபடியும் நம்மை அவர் நியமித்த பாதையில் நடக்க வைப்பாரே தவிர, நாம் மாறினதினால் அவரும் மாறி நம்மை விட்டு அவர் விலகி செல்ல மாட்டார். அவர் உண்மையுள்ளவர். உண்மை அவரை சூழ்ந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரில் எவ்வளவேனும் பொய் இல்லை. பொய் அவரை சேராது. பொய் பிசாசுக்குரியது. இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு ஒன்று மாத்துறது மனுஷ சுபாவம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். யாரையும் நம்பக்கூடாது. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடு தேவஜனமே. தேவஜனங்களாகிய நாம் நம்பும்படியால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். யாரை தெரியுமா? கர்த்தரை. அதனால வசனம் சொல்லுது, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை, உனக்கு ஒரு எதிர்காலம் என்று நீ நம்பி இருக்கிறாயே, ஒரு முடிவை நீ நம்பி இருக்கிறாயே, அந்த நம்பிக்கை கர்த்தரின் பார்வையில் அவரால் உருவாக்கப்பட்டது. எப்படி தெரியுமா? சமாதானத்திற்கு ஏதுவாய். அதுல எந்த தீமையும் அல்ல, அதுல வேதனை அல்ல, கண்ணீர் அல்ல, அது கவலைக்குரியது அல்ல. ஒரு நாள் சந்தோஷம், அடுத்த நாள் கண்ணீர் என்று அல்ல. அது நித்தியமாய் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழும்படியாய் உனக்கென உருவாக்கப்பட்டது. தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது. மகிமையான எதிர்காலம், நம்பிக்கையான ஒரு சூழ்நிலையின் முடிவை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாய் நமக்கென ஒரு எதிர்காலம் இருக்கிறது. தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்ததியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர். சமாதானத்துக்கு ஏதுவாய் நம்முடைய வாழ்க்கையை நன்மையாய் செம்மையாய் அவர் நடத்தி முடிப்பார். சத்துருக்களின் கண்கள் சூழ்ந்து பார்க்கிறதா? கவலைப்படாதே. தேவஜனங்களாகிய நம்மை பார்த்தான் கர்த்தர் சொல்கிறார், உன் சத்துருக்களின் கண்கள் உன்னை பார்க்கும்படியாய் நான் செய்தது எதற்காக தெரியுமா? நீ அழிவதை பார்க்கும்படியாய் அல்ல, உன்னை நான் உருவாக்கி உன்னை அலங்கரித்து என்னுடைய மாளிகையாய் நான் உன்னை உருவாக்கி நிறுத்தும் பொழுது உன் சத்துருக்கள் முனையற்று போவார்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, நம் சத்துருக்கள் யாவரும் அதை கேட்கும் பொழுதும், நம்மை சுற்றி இருக்கிற புற ஜாதிகள் அதை காணும் பொழுதும் மிகவும் முனையற்று போவார்கள். ஏன் தெரியுமா? கர்த்தரை இதை இவர்களுக்கு கை கூடி வர பண்ணினார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவங்களால ஒண்ணுமே பேச முடியாது. இப்ப சத்துருக்கள் என்ன வேணாலும் பேசலாம், சுற்றி இருக்கிற புறஜாதிகள் என்ன வேணாலும் பேசலாம். அறிந்து பேசுகிறார்களோ அறியாமல் பேசுகிறார்களோ அது நமக்கு கவலை இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. மற்றவர்கள் பேச்சை கேட்டு அதை ஆலோசித்து அதை தியானிக்கும்படியா அல்ல கர்த்தர் நம்மை உருவாக்கினது. தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தான் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக வாழத்தான் கர்த்தர் நம்மை உருவாக்கினார். கர்த்தர் கைவிட மாட்டார். அவருடைய கரத்தை விட்டு நாம் விலகி செல்லாமல் இருந்தால் போதும், கர்த்தர் செம்மையாய் நடத்துவார். நிச்சயமாய் நமக்கென ஒரு எதிர்காலத்தை, மகிமையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்ததியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவினுடையதாய் மகிமையானதாய் இம்மையிலும் மறுமையிலும் இதோ நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று கர்த்தரால் அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு சந்ததியாய் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளை மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நன்மையான எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கென வைத்திருக்கிறார். நிச்சயமாய் ஒரு முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அது சமாதானத்துக்கு ஏதுவாய் இருக்கும். பயம் இல்லை, திகிலும் இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு அதை சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். இன்று கர்த்தர் தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து நிச்சயமாகவே அப்படின்னு சொல்றார்னா, இதை தியானிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் நினைவுபடுத்தினார். அதுதான் இந்த தேவஜனங்களாகிய நம்முடைய நிலை. நிச்சயமாகவே நான் உனக்கு இதை செய்வேன், நிச்சயமாகவே உனக்கு ஒரு நன்மையான எதிர்காலம் உண்டு, நிச்சயமாகவே உனக்கு ஒரு நன்மையான சந்ததி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற அளவுக்கு இந்த தேவ ஜனத்தின் நிலை என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? அவிசுவாசம் என்கிற ஒரு காரியம் அவர்கள் வாழ்க்கையில் ஓங்கி இருக்கிறது. மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? அந்த நிலை கடைசி காலம் என்பதை நமக்கு அதிகமாய் உணர்த்துகிறது. இது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கு? கர்த்தர் நிச்சயமாகவே நான் உனக்கு நன்மை செய்வேன், உனக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு எதிர்காலம் உண்டு, நிச்சயமாகவே உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சந்தோஷமா தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்னொரு விதத்துல ஆண்டவர் அதிலே நம்முடைய அவிசுவாசமும்
நம்முடைய வாழ்க்கையில் தலை தூக்கி இருப்பதை நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். ஆபிரகாமின் வாழ்க்கையில 75 வயது முதல் ஈசாக்கு பிறக்கிற அந்த நேரம் வரைக்கும் மறுபடியும் நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன், ஒரு சந்ததியை தருவேன், அது வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும், எண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஆதியாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனங்கள்ல நான் சர்வவல்லம் உள்ள தேவன் என்று கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி ஆபிரகாமே நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்ன பண்றார் தெரியுமா? உடனே அதை அக்செப்ட் பண்ணல. இதுவரைக்கும் அக்செப்ட் பண்ண ஆபிரகாம் அப்பொழுது முகக்குப்புற விழுந்து அவன் நகைக்கிறான். 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று சொல்லி ஆபிரகாம் அதை உடனே என்ன பண்ணல, இதுவரைக்கும் அவன் ஏற்றுக்கொண்டதை போல இப்பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை காட்டிலும் அவ்விசுவாசம் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாய் சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த இடத்துல தான் ஆண்டவர் நிச்சயமா என்கிற வார்த்தையை அவர் ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துகிறார். ஏன்னா இப்பொழுது ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் என்பது ஓங்கி இருக்கவில்லை, அவ்விசுவாசம் விசுவாசத்தை காட்டிலும் அதிகமா இருக்கிறதுனால சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி தமக்குரிய வாக்குத்தத்தத்தை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தும் பொழுது ஆபிரகாம் அதற்கு நகைக்கிறான். இதே போல ஒரு நிலையில்தான் இன்று தேவ ஜனங்கள் இந்த கடைசி காலத்தில் அதிகமாய் நாம் செயல்படுகிறோம். நம்முடைய இந்த கிரியை கர்த்தரை வேதனைப்படுத்துகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, அன்னைக்கு ஆபிரகாம் செய்தது போல இப்பொழுது நான் உன்னோடு கூட பேசும் பொழுது ஜெபத்திலேயோ இல்ல வேதம் வாசிக்கும் பொழுதோ கர்த்தர் தேவ மனுஷர்களை பயன்படுத்தி பலிபீடத்திலிருந்து வார்த்தை வரும் பொழுதோ உன்னுடைய இருதயம் நகைக்கிறதா இல்ல உன்னுடைய இருதயம் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறதா? எந்த சந்தேகமும் இல்லாமல் உன்னுடைய இருதயம் அதை ஏற்றுக்கொள்கிறதே ஆனால் உனக்குள்ள அவ்விசுவாசம் விசுவாசத்தை காட்டிலும் அதிகமா இல்லை. ஆனா உனக்குள்ள உன்னுடைய உதடு ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாலும் உன்னுடைய உள்ளம் நகைத்ததே ஆனால் உன் வாழ்க்கையில விசுவாசம் அல்ல, அவ்விசுவாசமே அது ஓங்கி இருக்கிறது. இது ஒரு வேதனையான சூழ்நிலை. கர்த்தரை இது வேதனைப்படுத்துகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் தம்மை சர்வ வல்லமுள்ள தேவனாய் வெளிப்படுத்துகிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இல்லாதவையா இருந்தாலும் அது இருக்கிறவைகளை போல வரவழைக்க கர்த்தர் போதுமானவர். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படி தம்மை வெளிப்படுத்தியும் ஆபிரகாமே நீ ஏன் நகைக்கிறாய்? இந்த ஆபிரகாமை போலத்தான் நாமும் வசனத்தை கேட்கும் பொழுது வசனத்தை வாசிக்கும் பொழுது சந்தோஷம் ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாலும் அதன் பிற்பாடு அதை தியானிக்கும் பொழுது எனக்கா இது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நாமும் ஆபிரகாமை போல நகைக்கிறோம் என்கிற அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை தான் காண்பிக்கிறது. இது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி போதும். அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? நம்முடைய இருதயம் அந்த வசனத்தை பார்த்து நகைக்கிறது. ஆனா கர்த்தர் இந்த நாள்ல ஒரு சந்தோஷமான ஒரு சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறார். அதுதான் ஆபிரகாமுக்கு 99வது வயதுல, அதாவது அடுத்த வருஷம், ஆபிரகாமே உன்னுடைய கரத்தில் நீ இவ்வளவு ஆண்டுகள் எதிர்பார்த்திருந்த ஈசாக்கு என்கிற அந்த நன்மை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை உன்னுடைய கரத்திலே கர்த்தரால் கொடுக்கப்பட போகிறான். நீ உன்னுடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க போகிறாய். அந்த நேரத்துல தான் கர்த்தர் வந்து சொல்றாரு நிச்சயமா என்று. ஆனா அந்த நேரத்துல அவிசுவாசம் விசுவாசத்தை காட்டிலும் அதிகமா இருந்து ஆபிரகாம் நகைத்தாலும் கர்த்தர் ஆபிரகாமின் நிலையை அறிந்து அதை அவர் மன்னிக்கிறார். ஏன்னா நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்ல தகப்பன். நம்முடைய சூழ்நிலை உணர்வுகள் சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். இதே போல தேவஜனங்களாகிய நம்மை பார்த்தும் கர்த்தர் அவர் சந்தோஷமாய் நம்மை பலப்படுத்தும்படியாய் அந்த சத்தியத்தை காண்பிக்கிறார். இன்று நம்மை பார்த்தும் கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாய் உனக்கு ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாய் உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை அது கெட்டு போகாது. உனக்கு ஒரு சந்ததியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், நன்மையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், நிச்சயமாய் உனக்கு உண்டு. இதை எந்த நிலையில் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் தெரியுமா? நாமும் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நெருங்கிவிட்டோம் என்று இந்த நிச்சயமா என்கிற வார்த்தையை கர்த்தர் நம்மை நோக்கி பேசும் பொழுது கர்த்தர் நமக்கு உணர்த்தி நம்மை பலப்படுத்துகிறார். ஆபிரகாமே நீ சுதந்திரிக்க போகிறாய், நிச்சயமாய் சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள்,
அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடு. அதே போல தேவஜனங்களாகிய நாம், இதை கேட்கிற தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் நம்மை நம்ப பண்ணி அவர் இவ்வளவு நாட்கள் நம்மை பலப்படுத்தி நடத்தினாரே, வெட்கத்திற்கு உட்படுத்தாமல் எவ்வளவு நிந்தை, போராட்டம், அவமானம் நம்மை சூழ்ந்து வந்தாலும் அதை நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே மேற்கொண்டு நம்மை பலப்படுத்தி நடக்க பண்ணினாரே, அந்த நிலையில் நடந்த நம்மை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாய் நீ சுதந்திரிக்க போகிறாய், நிச்சயமாய் உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, நிச்சயமாய் உனக்கு ஒரு சந்ததி உண்டு. ஏன்னா சுதந்திரிக்கும் காலத்திற்கு நீ சமீபமாய் வந்து விட்டாய். நீங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனத்திற்கு கனிகளை கொடுங்கள், ஏன்னா என் ஜனம் சமீபித்து வந்து விட்டது என்று கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள மலைகளுக்கும் மரங்களுக்கும் கட்டளையிடுகிறார். நாம் சமீபித்து வந்து விட்டோம். அதனால்தான் தேவஜனங்களாக நம்மை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமா செய்ய போறேன், நிச்சயமா நீ உன்னுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய், உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு மகிமையான எதிர்காலத்தை நீ சுதந்திரிக்க போகிறாய், நிச்சயமாய் சமீபித்து வந்து விட்டாய். அடுத்த வருஷத்திலே ஈசாக்கு கிடைக்க போகிறான். அதனால்தான் ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றார், நிச்சயமா இனி உன்னுடைய அவிசுவாசம் உன்னுடைய விசுவாசத்தை மேற்கொள்ளாதபடிக்கு நீ விசுவாசமாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமை பலப்படுத்துறார். இதே போலதான் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் சுதந்திரிக்கும் காலம் சமீபமாய் வரும் பொழுது நம்முடைய நிலையும் ஆபிரகாமை போல அவ்விசுவாசம் தலை தூக்கி இருக்கா, விசுவாசம் ஏதோ கொஞ்சம் இருக்கா, இல்லைன்னா சிலருக்கு விசுவாசமே இல்லையா, நம்மை பார்த்தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தாலும் விசுவாசமே இல்லைனாலும் இனி உன்னுடைய வாழ்க்கையை அவிசுவாசம் தலை தூக்காதபடிக்கு, ஓங்காதபடிக்கு, அது உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு மறுபடியும் நான் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை நீ நினைவு கூறு, அதை தியானி, அதை வாசி, அதனால் உன்னுடைய இருதயத்தை நிரப்பு, உன்னுடைய வாயில விசுவாச அறிக்கை பண்ணு. ஏன்னா நீ சமீபமாய் வந்து விட்டாய், சுதந்திரிக்கும் காலம் நெருங்கிவிட்டது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது என்று கர்த்தர் வாக்கு பண்ணினாரே, அந்த வசனத்தின்படியே தேவ ஜனங்களாகிய நம்முடையவர்களை அவமானத்தினின்று, நெருக்கத்தினின்று, பிரச்சனையினின்று, உபத்திரவத்தினின்று, எல்லா விதமான தேவனுக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் என்று, மனிதர்கள் என்று, பிசாசின் கிரியைகள் என்று நம்மை மீட்கும்படியான வருஷம் வந்துவிட்டது, நெருங்கி வந்து விட்டாய். தேவஜனமே, நீ சுதந்திரிக்க போகிறாய். இந்த நேரத்தில் உனக்குள்ள அவிசுவாசம் இருந்தா கூட இவ்வளவு நாட்கள் உன்னை நடத்தி வந்த கர்த்தர் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறதுனால சொல்றாரு, நான் அதை மன்னிச்சுட்டேன், ஆனா நீ என்ன பண்ணு, இனி உன்னுடைய வாழ்க்கை அவிசுவாசம் தலை தூக்காதபடிக்கு, அது உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் உனக்கு தந்த வார்த்தையை நீ விசுவாசி. விசுவாசிக்க முடியலையா, அவிசுவாசமா இராதபடிக்கு நீ உன்னை என்ன பண்ணு, அந்த வார்த்தையை வாசித்து வாசித்து சுதந்திரிக்கும் காலம் சமீபித்தது என்பதை உன்னுடைய இருதயத்துல நீ எழுதிக்கொள். நான் உன்னை கைவிட மாட்டேன், என் கரத்தை விட்டு நீ விலகி செல்லாதே, சமீபிக்கும் காலம் நெருங்கி விட்டது. இதான் கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். தேவஜனங்களாகி நாம் காத்திருந்த பலன், காத்திருந்த எதிர்காலம், கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம், கர்த்தர் காண்பித்து தந்த நன்மைகள், தேவஜனங்களாகி நமக்கென கர்த்தர் ஆயத்தப்படுத்தின சந்ததி, இவை அனைத்தையும் நாம் சுதந்திரிக்கும் காலம், வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமாயிற்று. நம்மை மகிழ்வித்து நம்முடைய மகிழ்ச்சியினால் மகிமைப்படுகிற, மகிழுகிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். இந்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மையை, ஒரு எதிர்காலத்தை நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் தருவேன் என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் நான் உனக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறேன். அதுக்கு அடையாளமும் கர்த்தர் தந்திருக்கிறார். இதை நாம் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த சமாதானம் தான் கர்த்தர் நமக்கென வைத்திருக்கிற சமாதானமான ஒரு எதிர்காலம். இந்த எதிர்காலத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்ததான் இதற்கு முன்பாக உள்ள வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனுடைய 26வது வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இப்ப ஆண்டவர் நமக்கு காண்பித்தந்த ஒரு சத்தியம், நீ சமீபித்து வந்து விட்டாய் உன்னுடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க, உனக்கென நான் வைத்திருக்கிற இந்த நன்மையான எதிர்காலத்தை சுதந்திரிக்க. இதை நீ என்ன பண்ணணும், நீ நினைச்சிட்டே இருக்கணும். அந்த எதிர்காலம் எப்படிப்பட்டது, சமாதானமானது, கலக்கம், கண்ணீர், கவலை, பயம் இல்லாதது. அந்த எதிர்காலம், சமாதானமுள்ள எதிர்காலத்தை நீ சுதந்திரிப்பாய் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு உறுதிப்படுத்ததான் என்னுடைய ஆவியானவரை நான் உனக்கு தந்திருக்கிறேன். மீட்கப்படும் நாளுக்கென தரப்பட்ட முத்திரையாக மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது,
அதற்கு முன்பதாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருந்து இம்மையில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சமாதானமுள்ள எதிர்காலத்தை நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு தந்த வசனங்களை நமக்குள் இருந்து அவர் நினைப்பூட்டுகிறார். அதை சொல்லி தந்துட்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை நினைப்பூட்டி நம்மை அவருக்குள்ளே பலப்படுத்துகிறார், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். இதுதான் நமக்குள்ளே அவ்விசுவாசம் எழும்பாமல் விசுவாசம் அதிகரிக்க காரணமாயிருக்கிறது. வசனம், அந்த வசனம் தான் நமக்குள்ளே விசுவாசத்தை உருவாக்கும். அந்த வசனத்தை நமக்குள் இருந்து நமக்கு நினைப்பூட்டுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்ப புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, நிச்சயமா உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அது எப்படிப்பட்ட எதிர்காலம் தெரியுமா? சமாதானமான எதிர்காலம், நன்மையான எதிர்காலம். அந்த எதிர்காலத்தை நீ சுதந்திரிக்க நீ சமீபமாகவும் வந்து விட்டாய். இப்ப நீ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? விசுவாசத்திற்கு இடம் கொடுக்கணும், அவ்விசுவாசத்தை உன்னை விட்டு அப்புறப்படுத்தணும். இப்ப இதற்காக நீ செய்ய வேண்டிய காரியம்தான் கர்த்தர் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை அதிகமா நினைக்கணும். கர்த்தர் என்ன பண்றாரு? ஈசாக்கை குறித்து அந்த இடத்துல பேசுறாரு, பேரை சொல்றாரு, ஈசாக்குன்னு பேர் வை அப்படின்னு சொல்லி. இப்ப கொடுத்த வார்த்தை இன்னும் தெளிவாய் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த குமாரனுக்கு நீ என்ன பெயர் வைக்க வேண்டும் என்றும் வாக்குத்தத்தத்தை குறித்து இன்னும் தெளிவுபடுத்துகிறார். இப்ப இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நிச்சயமா நமக்கென ஒரு நன்மையான எதிர்காலம் இருப்பதன் அடையாளமாக நமக்கு அதை உறுதிப்படுத்த நம்முடைய தேவன் தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வசனத்தை நினைப்பூட்டி அவ்விசுவாசத்தை அப்புறப்படுத்தி விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணி நம்மை நமக்கென நியமிக்கப்பட்ட பாதையில முடங்காமல் முன் செல்ல அவர் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த பலனுள்ள வாழ்க்கை வாழ்கிற மனுஷனால் தான் இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரால் அருளப்பட்ட அந்த சமாதானமான எதிர்காலத்தை சுதந்திரிக்க முடியும். இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு, எனக்கு ஒரு நன்மையான எதிர்காலத்தை சமாதானமான எதிர்காலத்தையும் நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர் என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து நீர் தந்த வாக்கு தத்தங்களை நினைப்பூட்டி எனக்குள்ள விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுகிறார். ஓகே, இது எல்லாமே சரிதான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நான் எதினால் அறிந்து கொள்வேன்? ஒரு அடையாளம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சூழ்நிலையில நமக்குள் இருந்து வெளிப்படுகிற சுபாவங்கள்ல ஒரு அடையாளம் இல்லாமல் நம்மால் இந்த காரியங்கள் நமக்குள் இருக்கிறதா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அதற்கு தான் கர்த்தர் வேதத்திலிருந்து ஒரு பரிசுத்தவான் ஆகிய பவுலை கொண்டு கர்த்தர் நமக்கு அதற்குரிய அடையாளங்களை நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறார். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று. இப்ப இந்த மண் பாண்டம் என்று தன்னுடைய சரீரத்தை தான் பவுல் குறிப்பிடுகிறார். தேவனுடைய வல்லமை பரிசுத்த ஆவியானவரை, அந்த பொக்கிஷத்தை அதற்குள்ளே அவர் பெற்றிருக்கிறார். அதன் நிமித்தம் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் பவுலுக்கு தெரியும், செத்து போனான்னு நினைக்கிற அளவுக்கு பவுலை அடித்து பட்டணத்திற்கு வெளியே தூக்கி போட்டாலும் பவுலுக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, என்னை அழைத்த தேவன் எனக்கென ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை கெட்டு போக என் தேவன் விடமாட்டார். அவர் எனக்கென ஒரு சமாதானத்தை, ஒரு சமாதானமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும், பவுலுக்கு என்ன சமாதானமான எதிர்காலமா இருந்து? எங்க போனாலும் அடிக்கப்படுறாரு. பவுலே சொல்றாரு, பட்டணங்கள் தோறும் உபத்திரவங்களும் கட்டுகளும் பாடுகளும் எங்களுக்கு இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? எங்களுக்கு தெரியப்படுத்துவார். எல்லா பட்டணத்திலையும் உபத்திரவமா, கட்டுகளா, பாடுகளா? அப்ப எப்படி பவுலுக்கு ஒரு சமாதானமான எதிர்காலம் அப்படின்னு நம்ம தியானிக்கலாம். நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பும். சமாதானமான எதிர்காலம் என்று நாம் நினைக்கிறோம் தெரியுமா? அது அல்ல வேதத்துல தேவனுடைய பார்வையில சமாதானமான எதிர்காலம் என்பது. இம்மையிலே கர்த்தர் நமக்கு நியமித்த சமாதானமான எதிர்காலம் என்பது, பவுல் தன்னுடைய ஓட்டத்தின் முடிவிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயத்தோடு தன் ஓட்டத்தை முடித்தானே, அதுதான் கர்த்தரின் பார்வையில கர்த்தரால் நியமிக்கப்பட்ட சமாதானமான ஒரு எதிர்காலம். பவுலுக்கு ஒரு நன்மையான ஒரு சந்ததியை கர்த்தர் நியமித்திருந்தார். தீமோத்தேயுவை குறித்து பவுல் சொல்லும்போது, அவன் எனக்கு எப்படி இருக்கிறான்? குமாரனை போல இருக்கிறான் என்று பவுல் தீமோத்தேயுவை அடையாளப்படுத்துகிறார். பவுலுக்கு என ஒரு சந்ததியை, சமாதானமான ஒரு சந்ததியை, பவுலை போல
உண்மை உத்தவமாய் கர்த்தருக்கு என ஊழியம் செய்யும்படியான ஒரு சந்ததியை, ஒரு தீமோத்தேயுவை கர்த்தர் நியமித்திருந்தார். இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரத்துல கர்த்தருடைய வருகை இருந்தாலும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுற அளவுக்கு ஒரு ஆயத்தம், நாமும் ஆயத்தமாகி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துகிற ஒரு அனுபவம், எனக்கென ஒரு நீதியின் கிரீடம் கர்த்தர் வைத்திருக்கிறார், நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன், நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறேன், ஓட்டத்தை நிச்சயமாய் முடிப்பேன், இது என்னுடைய பலத்தினால் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் என்கிற ஒரு நிச்சயம், விசுவாசத்தை காத்துக்கொள்வேன், என்னுடைய பலத்தினால் அல்ல, எனக்குள்ளே கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால். இப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு எவன் தன்னுடைய ஓட்டத்தில் ஓடுகிறானோ, தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறானோ, அந்த மனுஷன் தான் ஒரு சமாதானமான எதிர்காலத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிறான் என்று அர்த்தம். மற்றபடி நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வெல் செட்டில்டு லைஃப் இல்ல சமாதானமான எதிர்காலம். ஒருவேளை உலக பிரகாரமா வெல் செட்டில்டு லைஃபா இருக்கலாம், ஆனா அது தேவ பார்வையில தேவன் நமக்கென நியமித்த ஓட்டத்திலிருந்து நம்மை வழி விலகி போக செய்யுமேயானால் அது அல்ல சமாதானமான எதிர்காலம். ஏன்னா கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தில் தான் ஐஸ்வர்யம் இருக்கும், அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். பவுலுக்கு நியமிக்கப்பட்ட பாதை கடினம் தான், ஆனா அதுல என்ன இல்லை தெரியுமா? ஆவிக்குரிய வேதனை இல்லை. வேதனைனா சரீர பிரகாரமான வேதனை நாம் நினைக்கிறோம், அது அல்ல. அதனால்தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? உலக பிரகாரமான வேதனையை மட்டும்தான் நினைப்போம், அது அல்ல. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தாரே ஆனால் அதை நமக்கு தெளிவுபடுத்துவார். கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய ஒரு வேதனை கூட்டார் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆனால் பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இந்த சமாதானமான ஒரு எதிர்காலம், கர்த்தருக்காக கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் போராடி ஜெயிக்கிற ஒரு அனுபவம். இதுல உலக பிரகாரமாய் சரீர பிரகாரமாய் அநேக வேதனைகள் பவுலுக்கு இருந்து, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அனுபவத்துல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல கர்த்தரோடு கூட உள்ள தொடர்புல உறவுல பவுலுக்கு என்ன இல்ல? வேதனை இல்ல. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் உலக பிரகாரமா என்ன இல்ல? வேதனை இல்ல, ஐஸ்வர்யம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கர்த்தரோடு கூட உள்ள அந்த தொடர்புல உறவுல ஆவிக்குரிய வாழ்க்கையில அநேக வேதனைகள், ஒரு சமாதான குறைவு, எதை எடுத்தாலும் பயம், எதை எடுத்தாலும் என்னாகுமோங்கிற கலக்கம், ஐயோ இதை யார் எடுத்துட்டு போவாங்களோங்கிற பயம், இப்படி அநேக காரியங்கள் நம்மை குழப்பவும் பயப்படுத்தவும் என்ன காரணம் தெரியுமா? எதை கர்த்தர் எதற்காக எதோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்ற ஒரு தெளிவு நமக்குள்ள இல்லாம எல்லாத்தையுமே பூமிக்குரிய காரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கறதுனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல? கர்த்தர் நியமித்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாரே ஆனால் இதை எல்லாவற்றையும் நமக்கு தெரியப்படுத்துவார். அப்ப பவுலின் வாழ்க்கை தான் சமாதானமான ஒரு எதிர்காலத்தை, சமாதானமான ஒரு நன்மையான ஒரு சந்ததியை கர்த்தர் தனக்கென வைத்திருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்தை பவுலின் வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். பவுல் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனுஷன். நம்முடைய வாழ்க்கையும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டதே. ஆனால் பவுலின் வாழ்க்கையில வெளிப்பட்ட அடையாளங்கள் நமக்குள்ளே வெளிப்படும். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களின் அடிப்படையில் ஒரு 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிறார். முதலாவது, நெருக்கம் வந்தாலும் ஒடுங்கி போவதில்லை. பவுலின் வாழ்க்கையில அநேக நெருக்கங்கள் வந்தது, ஆனா பவுல் என்ன பண்ணல? ஒடுங்கி போகல. ஒடுக்குகிறவன் பிசாசு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஒடுக்குகிறவன் ஒடுங்கி போவான். ஆனா தேவ பிள்ளை எவ்வளவு போராட்டம் வந்தாலும் ஒடுங்கி போகாது. ஒடுங்கி போறதுன்னா என்ன? பலம் குறைந்து போறது, இல்லாம போறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நெருக்கம் வரும், ஆனா அந்த நெருக்கம் உன்னை ஒடுக்காது. ஏன்னா அந்த நெருக்கத்தை காட்டிலும் அதிகமாய் கர்த்தருடைய கரம் நம்மை பலனுள்ளதாக பாதுகாக்கும். தேவன் நம்மை உருவாக்கும் பொழுதே அப்படிதான் உருவாக்குவார். அவர் நம்மை முதலாவது நெருக்கி ஏவுவார். அவர் நம்மை முதலாவது நெருக்குவார். அதன் பிற்பாடு நம்மை அவருக்காக செயல்பட அவர் ஏவுவார். அவருடைய ஆவியானவரால் நெருக்கி ஏவப்பட்ட மனுஷனை எந்த ஒரு உலகத்தால் ஏவப்பட்ட உலகத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகளாலும் பிசாசில் ஏவப்பட்ட மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் நெருக்க முடியாது. நெருக்கம் வர்றது போல இருக்கும், அது நம்மை நெருக்காது, அது இல்லாமல் போகும். கர்த்தர் சொல்லுகிறார், நெருக்கம் வந்தாலும் நீ ஒடுங்கி போவதில்லை. இதுதான் முதலாவது அடையாளம். பவுலின் வாழ்க்கையில் அநேக நெருக்கங்கள் அப்போஸ்தலர்கள் அதிகமாய் பிரயாசப்பட்டு சபையை நிறுவி
சபையை பலப்படுத்தும்படியா நிருபங்களை சிறைச்சாலைக்குள் இருந்தாலும் எழுதுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையில கர்த்தரின் ஆவியானவரால் நெருக்கப்பட்டு ஏவப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த பவுல். அந்த பவுலின் வாழ்க்கையில நெருக்கம் வந்தது. உலகத்தாலும் பிசாசினாலும், பிசாசு எழுப்பப்பட்ட மனிதர்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றாலும் நெருக்கம் வந்தது. ஆனா அந்த நெருக்கம் பவுலை ஒடுங்கி போக வைக்கல. ஏன்னா அவனை அதற்கு முன்பதாகவே, உலகத்திலிருந்து வருகிற நெருக்கத்திற்கு முன்பதாகவே, பிசாசு கிட்ட இருந்து, பிசாசு எழுப்பப்பட்ட மனிதர்கள், சூழ்நிலைகள் இவைகளிடமிருந்து வருகிற நெருக்கத்திற்கு முன்பதாகவே பவுலை தேவனுடைய ஆவியானவர் இனி உடைக்கப்படாதபடிக்கு அவர் உருவாக்கி விட்டதுனால, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்து அவனை பாதுகாக்கிறதுனால, கர்த்தரே அவனை ஏவி செயல்பட வைக்கிறதுனால வேற எந்த நெருக்கமும் அவனை ஒடுக்காது. இதே போலதான் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில நமக்குள் ஆவியானவர் இருந்தால், நமக்கென தேவன் ஒரு சமாதானமான எதிர்காலத்தை, சமாதானமான ஒரு சந்ததியை அவர் நிச்சயமாய் வைத்திருக்கிறேன் என்று நமக்கு தெரியப்படுத்தும் பொழுது அதற்கான ஒரு அடையாளம் தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கென அவர் அருளின பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த இந்த அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அதுதான் நெருக்க வரும், நாம் ஒடுங்கி போவதில்லை. இரண்டாவது, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. இது நாம் அறிந்த ஒரு காரியம். அநேக கலக்கங்கள் வரும். ஆனா அந்த கலக்கம் நம்முடைய மனதை முறித்து போடாது. அது என்ன மன முறிவு அப்படின்னா, அதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று கர்த்தர் நமக்கு காண்பித்தருகிற ஒரு சத்தியம், நம்முடைய மனதிலே நாம் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், நாம் வைத்திருக்கிற கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து பேசுகிற வார்த்தைகள், இவை அனைத்தும் முறிந்து போகாது. நம்முடைய மனம் முறிவடைவதில்லை. அந்த மனதிற்குள் இருக்கிற கர்த்தருக்கு பிரியமான கிரியைகள், காரியங்கள், வசனங்கள், அதை நாம் நம்மை விட்டு தூரப்படுத்துவது இல்லை. நம்முடைய மனம் முறிந்து போகாது. நாம் சோர்ந்து முடங்கி போக மாட்டோம். இனி இந்த வசனம் நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தலை தூக்கவும், அது நம்மை மேற்கொள்ளவும் கர்த்தர் விட மாட்டார். கலக்கம் வருவானா, ஆனா மனம் முறியாது. நமக்குள்ள கூட அநேக நேரங்கள்ல ஒரு கேள்வி வந்திருக்கும் தேவஜனத்தின் வாழ்க்கையில. நிச்சயமா எவ்வளோ பிரச்சனை வருது, எவ்வளோ கலக்கம் வருது, நாமும் அந்த கலக்கத்தினால் கலங்கி போவோம். கலக்கம் நம்மை கலங்க பண்ணும். ஆனால் அந்த கலக்கம் நமக்குள்ளே மன முறிவை ஏற்படுத்த விடாதபடிக்கு நமக்குள்ள, நம்முடைய ஆழ் மனசுல ஒரு சமாதானம் நம்மை ஆட்கொள்வதை நம்மால் உணர முடியும். இது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இதுதான் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம். இதே உலக மனுஷங்களை, தேவனை அறியாத மனுஷங்களை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்திற்கும் கலங்கி போய் அவர்கள் தங்கள் வாழ்க்கைகளை முடித்துக் கொள்வார்கள். அதை கம்பேர் பண்ணும்போது அதை காட்டிலும் எவ்வளவோ பயங்கரமான ஒரு சூழ்நிலை நாம் எளிதாய் கடந்திருப்போம். கலங்கியிருப்போம், கொஞ்சம் அழுதிருப்போம், தேவ சமூகத்துல விழுந்து ஜெபிச்சிருப்போம், உபாசிச்சிருப்போம். ஆனா நம்முடைய மனம் அது முறிந்து போயிருக்காது. இதுதான் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், உனக்கு ஒரு நன்மையான எதிர்காலம் இருக்கிறது, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு அவர் நமக்குள்ள இருந்து வசனத்தை நினைப்பூட்டுகிறார் என்பதின் அடையாளம். மூன்றாவது, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து கர்த்தர் மீண்டும் பலப்படுத்தும்படியாக சொல்லுகிறார், உனக்கு துன்பம் வந்ததில்ல, ஆனா நான் உன்னை கைவிட்டனா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். இது ஒரு அடையாளம். உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் தெரியுமா, அதனால தான் உனக்கு இவ்வளவு துன்பம் வந்தும் நீ கைவிடப்படலை. உனக்கு இவ்வளவு துன்பம் வந்தும் உன்னுடைய சூழ்நிலை எல்லாமே அற்று போனது என்ற நிலை காணப்பட்டும் நீ இன்றும் எதையும் இழந்து போகாமல் ஜீவனோடு இருக்கிறாய். ஒருவேளை சில காரியங்கள் இழந்து போயிருந்தா கூட உன் ஜீவன் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது. ஏன்? கர்த்தர் உன்னை கைவிடல. யாக்கோபுக்கு தலைக்கு வைத்து படுக்க ஒரு கல்லுதான் இருந்தது, வேற எதுவுமே இல்லை. ஆனா யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விடவில்லை. யாக்கோபு மனம் சோர்ந்து தளர்ந்து போய் முடங்கி போகவில்லை. அவன் எழுந்தான், தன் மாமாவாகிய லாபான் வீட்டுக்கு அவன் சென்றான். அங்கே போய் அவனுடைய எதிர்காலத்தை அவன் என்ன பண்ணான், அதன் பிற்பாடுள்ள காரியங்களை அவன் செயல்படுத்தினான். முடங்க விடாது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாரே, ஆனால் நம்மை முடங்க விட மாட்டார். துன்பம் வரும், ஆனா தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஒருவேளை நம்ம சூழ்ந்திருக்கிற ஜனங்கள்லாம் இந்த துன்பத்துல இவன் மூழ்கி இல்லாம போயிடுவான்னு நினைக்கலாம், அவ்வளவு பெரிய பிரச்சனை கூட வந்திருக்கலாம். ஆனா கர்த்தரின் கரம் நம்மை எப்பொழுதுமே வலக்கரம் பிடித்து தாங்கும். அவர் கைவிடவே மாட்டார். மற்றவர்கள் பார்வையில் இனி நமக்கு ஃபியூச்சரே இல்லை அப்படிங்கிற நிலையில் கூட நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ நல்லா பாரு, உன் கையை நான் பிடிச்சிருக்கேன். அதனாலதான் அந்த துன்பம் இன்னும் உன்னை மேற்கொள்ளல. இதை விட சின்ன சின்ன விஷயத்துல கூட அநேகர் இல்லாம போயிட்டாங்க. ஆனா நீ சந்திக்கிற இந்த துன்பத்துல நீ நிற்கிற.
ஆனா நீ சந்திக்கிற இந்த துன்பத்துல இன்னும் நீ விழாம நிற்க காரணம் உன் கையை நான் பிடித்திருக்கிறேன் என்று சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார். நான்காவதாய் கர்த்தர் காண்பித்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இதான் ஒரு பிரதானமான காரியம். தேவ ஜனத்திற்கு அதிகமாய் நடக்கிற காரியம், பவுலுக்கு அதிகமாய் நடந்த காரியம். கீழே தள்ளுறாங்க, கீழே நிச்சயமா தள்ளுவாங்க. அதனால்தான் வசனம் சொல்லுது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஒரு தேவ மனுஷி தன்னுடைய வாழ்க்கையில தன்னை குறித்து அவள் சாட்சியால் சொல்லும் பொழுது அந்த சகோதரி சொன்ன காரியம்தான், இந்த உலகம் என்னை தள்ளும் பொழுது நான் கீழே விழவில்லை, கர்த்தரின் கரத்திலே விழுந்தேன் என்று. இதே போலதான் தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிகமாய் தள்ளப்படுகிறோம். ஆனா நமக்கு ஒரு சேதம் இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் நம்மை தள்ளினாலும் நாம் மடிந்து போகாதபடிக்கு நம்முடைய கரத்தை பிடித்து தாங்குகிற தேவன் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். நம்மை பத்திரமாய் அவர் பாதுகாக்கிறார். கீழே தள்ளினாலும் நீ மடிந்து போகிறதில்லை. ஏன் தெரியுமா? உனக்குள் என்னுடைய ஆவியானவர் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 4 அடையாளங்கள் ஒரு பிரதானமான அடையாளம். வேதத்தில் இன்னும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இன்று கர்த்தர் பவுலின் வாழ்க்கையிலிருந்து காண்பித்திருக்கிற பிரதானமான அடையாளம், செத்துட்டான்னு சொல்லி அவனை அடிச்சு தூக்கி கொண்டு பட்டணத்திற்கு வெளியே போட்டாங்க. அவங்க கீழே தள்ளி போட்டாங்க. இனி இவன் இல்லைன்னு நினைச்சு போட்டாங்க. ஆனா அந்த பவுலுக்கு கர்த்தர் ஒரு சமாதானமான எதிர்காலத்தை, சமாதானமான ஒரு சந்ததியை அவர் வைத்திருந்ததுனால பவுலுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து அவிசுவாசம் எழும்பாமல் விசுவாசம் இன்னும் கொழுந்து விட்டு எரிய செய்ததுனால அந்த பவுல் எழுந்தான். அவன் மீண்டும் பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். யார் யார் அவனை அடித்து மறித்து விட்டான் என்று பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போட்டார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே மறுபடியும் தான் முன்பு செய்தது போலவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அவன் பிரசங்கித்தான். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இதுதான் தேவ பிள்ளை நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இது 4 அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையின் அனுதின அனுபவமாய் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் இதை தெரிந்து அனுபவிக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 4 உன் வாழ்க்கையில் நடந்துட்டே இருக்கு, நீ கொஞ்சம் நல்ல தெளிவா உன் வாழ்க்கையை பாரு. இது எல்லாம் சாதாரணமா நடக்கல, உனக்குள்ள என்னுடைய ஆவியானவர் இருக்கிறதுனால தான் இது உனக்கு நடக்குது. நீ நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவது இல்லை, நீ கலக்கம் அடைந்தாலும் மன முறிவு அடைவது இல்லை, நீ துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவது இல்லை, நீ கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போவதில்லை. இது கர்த்தர் நமக்கு காண்பித்தருகிற நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகிற அடையாளம். இது எதற்காக தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய ஆவியாக பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறார். நமக்கென ஒரு மகிமையான எதிர்காலம் நிச்சயமா இருக்கிறது என்று அவர் நமக்கு மீண்டும் வாக்கு பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். அவர் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டாரு, ஆனா இன்று நமக்கு மீண்டும் நினைப்பூட்டுகிறார், அதை உறுதிப்படுத்துகிறார். இதை தியானிக்கும் பொழுது இவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க வேண்டுமா, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள அதிகமாக எழும்பும். ஏன்னா நிச்சயமா ஒரு வசனத்திற்கு, ஒரு வாக்கு தத்துவத்திற்கு ஒரு கட்டளை கர்த்தர் வைத்திருப்பார். கட்டளை இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. ஒருவேளை சும்மா வசனத்தை ஆசீர்வாதத்தை கேட்டுட்டே இருக்கலாம், அது நல்லா இருக்கும், ஆனா வாழ்க்கையில என்ன ஆகாது, அது நடக்காது. இந்த வசனத்துல ஆண்டவர் அதற்கான கட்டளையை நமக்கு ஒரு மறைப்பொருளாய் காண்பிக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்ப இதை தியானிக்கும் போது கர்த்தர் காண்பித்தந்த ஒரு பிரதானமான கட்டளை தான், உன் நம்பிக்கை எப்படியோ அதை பொறுத்துதான் உன் முடிவு. உன் நம்பிக்கை எப்படியோ அதை பொறுத்துதான் உன் எதிர்காலம். உன் நம்பிக்கை எப்படியோ அதை பொறுத்துதான் உன் சந்ததி. இதுதான் கர்த்தர் காண்பித்தருகிற கட்டளை. இப்ப தேவ ஜனங்களாகிய நமக்கு கர்த்தர் எச்சரித்து உணர்த்துகிற ஒரு சத்தியம், உன் நம்பிக்கை எப்படியோ அப்படித்தான் உன் எதிர்காலம், உன் சந்ததி, நீ நம்பி இருக்கிற நம்பிக்கையின் முடிவு எல்லாம் இருக்கு. அப்ப அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? உனக்கு ஒரு சமாதானமான எதிர்காலத்தை, நன்மையான முடிவை, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை, கலக்கமில்லாத, பயமில்லாத, சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு சந்ததியை உனக்கென நியமித்திருக்கிறாரே, அதை செய்ய வல்லமுள்ள தேவனாய் உன்னோடு கூட இருக்கிறாரே, அவர் தான் உன் நம்பிக்கையா இருக்கணும். உன் நம்பிக்கை கர்த்தரானால், உன் நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானால், நீ நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கையாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கென நிச்சயமாய் ஒரு நன்மையான எதிர்காலத்தை, நீ எதிர்பார்த்திருக்கும் அந்த சமாதானத்துக்கு ஏதுவான முடிவை, ஒரு நன்மையான சந்ததியை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதை நீ சுதந்திரிக்க அவர் கிருபை செய்வார். இப்ப கட்டளை என்ன தெரியுமா? உன் நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கணும்.
இதை பவுலின் வாழ்க்கையில அதிகமாய் நம்மால் பார்க்க முடியும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 27வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்துல, ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, என் தேவனிடத்தில் நான் நம்பிக்கையா இருக்கிறேன், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, திடமனதா இருங்க, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் தான் நடக்கும். இதை எந்த சூழ்நிலையில பவுல் சொல்றார் தெரியுமா? அனுகூலமான சமாதானமான அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்ல. பவுல் இதை சொல்லும் பொழுது நாளைய தினத்துல அவங்க உயிரோடு இருப்பாங்களான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் யூரோக்ளித்தான் என்கிற கொடுங்காற்று கப்பலை சேதப்படுத்தி அலைக்கழித்து கொண்டிருக்கும் பொழுது, கப்பல் எந்த திசையில் செல்லுகிறது என்று கூட தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது, தப்பி பிழைப்போமா என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போகிற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, அநேக நாள் சூரியனையும் நட்சத்திரங்களையும் காணாத நிலையில் இருக்கும் பொழுது பவுல் சொல்றாரு, நீங்க திடமனதா இருங்க. ஏன் தெரியுமா? எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமா நடக்கும். பவுலே, உனக்கு என்ன சொல்லப்பட்டது? என்னை ஆட்கொண்ட நான் சேவிக்கிற என் தேவனுடைய தூதனானவர் அவன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? பவுலே, நீ ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும், அதனால உன்னையும் உன் நிமித்தம் உன்னோடு பிரயாணம் பண்ணுகிறவர்களையும் கர்த்தர் தயவு பண்ணினார், அவங்க ஜீவன் அவர் பாதுகாத்தார், கப்பல் சேதமே இல்லாமல் உயிர் சேதம் வராது. இது எல்லாமே கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் தம்முடைய தூதனை கொண்டு பவுலுக்கு. இந்த சூழ்நிலையிலும் பவுல் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை நம்புகிறான். அது எதை காண்பிக்கிறது? பவுலின் நம்பிக்கை கர்த்தர் தான். பவுலின் நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அது நிமித்தம் தான் பலப்பட்டது மட்டுமல்ல, மற்றவர்களையும் பலப்படுத்துகிறான். இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் அமைதியாய் சமாதானமாய் நன்மையாய் அனுகூலமாய் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு பிரச்சனை நமக்கு தலைக்கு மேல போனாலும், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்று போகிற நிலையில் இருந்தாலும், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் சத்துருவுக்கு எதிராய் எனக்கு ஆதரவாய் ஜெயக்கொடி ஏற்றுவார் என்கிற நிச்சயத்தோடு, என் தேவன் என்னை சத்துருவின் கரத்தில் ஒப்பு கொடுக்க மாட்டார், என் தேவன் என் ஜீவன் சேதப்பட அவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா எனக்குள்ள வாக்கு தத்துவம் இருக்கு, அந்த பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷம் எனக்கு தரப்பட்ட வாக்கு தத்துவத்தை நினைப்பூட்டுது. எனக்கென ஒரு சமாதானமான எதிர்காலம், சமாதானமான சந்ததி இருக்கிறது என்பதை கர்த்தர் எனக்கு அருளின ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார். அதனால எனக்கு எந்த சேதம் வராது, எனக்கு ஜெயம் மட்டும்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள. ஏன்னா அவர்தான் என்னுடைய நம்பிக்கை. இந்த அனுபவத்துல தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் மாறணும். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த அனுபவத்தில் இருந்த பவுலின் வாழ்க்கையில ஒரு 3 பிரதானமான சுபாவம் வெளிப்பட்டது. அந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டால் தான் நமக்குள்ள கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற அனுபவம் இருக்கிறது என்பது உறுதியாகும். அப்படி இல்லைன்னா கர்த்தர் தான் என் நம்பிக்கை, இயேசு கிறிஸ்து தான் என் நம்பிக்கை, நம்ம சும்மா உதட்டின் வழியாய் மட்டுமே சொல்லுகிறவர்களா இருப்போம். மற்றபடி வாழ்க்கையில் அப்படி இருக்காது. பணத்தையும் ஆஸ்தியையும் பதவியையும் உலக மனிதர்களையும் உலகத்துல பதவியில் இருக்கிற மனிதர்களையும் ஏதோ ஒரு காரியத்தை நாம் நம்முடைய நம்பிக்கையாய் வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனா எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிறானோ அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான், அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரையே சார்ந்து இருக்கிறவன், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரையே சார்ந்திருந்தான், அவனை கைவிடவே இல்லை ஆண்டவர், கடைசி வரைக்கும் கரம் பிடித்து நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். இந்த நாளிலும் பவுலின் வாழ்க்கையில் வெளிப்பட்ட அந்த 3 சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? கர்த்தர் என்று நம்ம காண்பித்தருகிற அந்த 3 சுபாவங்கள் என்ன தெரியுமா? முதலாவது சுபாவம் அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 27வது அதிகாரம் அதனுடைய 22, 25 வசனங்கள் காண்பிக்கிறது. பவுல் திடப்பட்டு மற்றவர்களை திடப்படுத்துகிறான். பவுல் மற்றவர்களை என்ன பண்றான்? திடப்படுத்துறான். ஒரு மனுஷன் திடப்படாமல் மற்றவர்களை திடப்படுத்த முடியாது. ஒரு மனுஷன் பயந்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றவங்களை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவனுக்குள்ள இருக்கிற பயம் மற்றவர்களும் பயப்படும்படியான பயத்தை தான் உண்டாக்குமே தவிர மற்றவர்களுக்குள் இருக்கிற பயத்தை போக்காது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். அப்போ உள்ள பயம் இருந்தா மற்றவங்கள என்னதான் பண்ணும்? அந்த வாய் பயமுள்ள வார்த்தைகளை தான் பேசும், மற்றவர்களுக்கும் பயத்தை உண்டாக்கும். ஆனா இங்க பவுல் என்ன பண்றான்? மற்றவர்களை திடப்படுத்துறான். ஆனபடியால் மனுஷரே திடமனதா இருங்கள், நீங்க பயப்படாதீங்க, திடமனதா இருங்க, ஒரு சேதம் வராது. இதை சொல்லும் போது பவுல் என்னவா இல்ல, அந்த கப்பலுக்கு கேப்டனா இல்ல, 100க்கு அதிபதியா இல்ல, அந்த பவுல் ஒரு கைதியாகத்தான் அந்த கப்பலிலே கொண்டு செல்லப்படுகிறான்.
ஆனா அந்த நிலையில் இருந்தாலும் பவுலுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? தேவனுடைய ஆவியானவர். பவுலுக்கு தெரியும் தனக்கு ஒரு சமாதானமான எதிர்காலம் இருக்குன்னு. பவுலுக்கு தெரியும் ஒரு நன்மையான சந்ததி இருக்குன்னு. கிறிஸ்துவுக்குள் இதை தான் சுதந்திரிப்பேன் என்கிற நிச்சயம் பவுலுக்குள்ள இருக்கு. அதனால பவுல் சொல்றான், ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள். ஏன்னா பவுல் திடப்பட்டுட்டான். முந்தின நாள் ராத்திரியே தேவதூதன் வந்து தன்னோடு கூட பேசும் பொழுதே பவுல் திடப்பட்டதுனால மற்றவர்களையும் திடப்படுத்துறான். இதுதான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் திடப்படுவான். கர்த்தருடைய வார்த்தையினால் தன்னை குறித்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வாசித்து தியானித்து, கர்த்தர் தனக்கென எழுதி கொடுத்த வேத வார்த்தைகளை வாசித்து தியானித்து அவன் திடப்படுவான். அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் திடப்படுத்துவான். இன்று அநேகர் திடப்படுறாங்க, ஆனா திடப்படுத்த மாட்டாங்க. அதாவது பரவாயில்ல, சிலர் தானும் திடப்பட மாட்டாங்க, மற்றவர்கள் திடப்பட்டது போல இருக்கும் பொழுது அவர்களையும் திடமற்று போகும்படியா ஏதாவது ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க. இந்த இரண்டு சுபாவங்களும் எதை காண்பிக்கிறது? கர்த்தரை நாம் நம்முடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கவில்லை என்பதை காண்பிக்கிறது. இப்ப எந்த ஒரு தேவ மனுஷன் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறானோ அவன் திடப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தையினால் அவன் திடப்பட்டு மற்றவர்களையும் கர்த்தருடைய வார்த்தையினால் அவன் திடப்படுத்துவான். இங்கே பவுல் வேற எந்த காரியத்தாலும் திடப்படல, வேற எந்த காரியத்தாலும் மற்றவர்களையும் திடப்படுத்தல. பவுல் கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருந்த பவுல் கர்த்தருடைய வார்த்தையினால் திடப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தையினால் மற்றவர்களை திடப்படுத்தினான். இரண்டாவது, அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 27வது அதிகாரத்தின் 22 முதல் 26 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் தியானித்தோமேயானால் அந்த வசனங்கள் தெளிவாய் சொல்கிறது, பவுல் திட்டமாய் பேசினான் என்று. புரியுற மாதிரி சொல்லணும்னா, பவுல் தனக்கு தேவனால் தெரிவிக்கப்பட்ட திட்டத்தை, இப்படி நடக்க போகுது பவுலே, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார்ல, அந்த தேவனுடைய திட்டத்தை மற்றவர்களுக்கு திட்டமாய் அவன் தெரியப்படுத்துகிறான். அந்த திட்டத்தை திட்டமாய் பேசுகிறான். இன்னைக்கு தேவஜனமே எதை குறித்து பேசுகிறோம்? மற்றவர்களிடத்தில் கொஞ்சம் இருக்கிற விசுவாசத்தையும் ஊதி அணைக்கிற மாதிரி நம்ம மற்றவங்க கிட்ட பேசுறோமா? இல்ல கொஞ்சம் இருக்கிற விசுவாசத்தையும் கொழுந்து விட்டு எரிய பண்ற மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை திட்டமாய் பேசுறோமா? எதை பேசுகிறோம்? நாம் எதை பேசுகிறோம் என்பதின் அடிப்படையில் தான் நாம் நம்முடைய நம்பிக்கையை யார் மேல் வைத்திருக்கிறோம் என்பதை நம்மால் தீர்மானிக்க முடியும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன், அவன் தேவனுடைய திட்டத்தை, தேவனால் தனக்கு தெரியப்படுத்தப்பட்ட அவருடைய வார்த்தைகளை திட்டமாய் பேசுவான். இப்படிதான் நடக்கும், ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இப்படிதான் நடக்கும், ஆண்டவர் நம்மை சத்துருவின் கருத்துல ஒப்பு கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய திட்டத்தை குறித்து பேசுவான். அதை திட்டமாய் பேசுவான். திட்டமாய் பேசுவான்னா அதற்கு அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இன்று கர்த்தர் காண்பித்திருக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி அதை தெளிவாய் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிறான். அதுல வேற யாரும் தங்களுடைய ஆலோசனையோ தங்களுடைய எண்ணத்தையோ கொண்டு வர முடியாத அளவுக்கு பவுல் இங்கே அந்த காரியத்தை பேசுகிறான். பவுல் பேசும் பொழுது அதற்கு எதிர் பேச யாரும் எழும்பவில்லை, அதை சந்தேகப்படவும் இல்லை. அந்த வார்த்தைக்கு மாறான வார்த்தை யாருடைய வாயிலிருந்து பிறக்கவில்லை. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை திட்டமாய் பேசுவது. எவன் கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொண்டானோ அவனால் மட்டுமே கர்த்தருடைய வார்த்தையை திட்டமாய் பேச முடியும். நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற, நம்முடைய சூழ்நிலை குறித்து வைத்திருக்கிற, எதிர்காலத்தை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொள்வோம். அதை மற்றவர்களும் பலப்படும்படியாய் கர்த்தர் நியமித்த காரியங்களை, கர்த்தர் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற காரியங்களை அவர் நமக்குள் இருந்து ஏவும் பொழுது, தெரியப்படுத்தும் பொழுது நாம் அதை திட்டமாய் பேசுவோம். மூன்றாவது கர்த்தர் காண்பித்திருக்கிற காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதனுடைய 27வது அதிகாரம் அதனுடைய 35, 38 வசனங்கள் சொல்லுகிறது. எல்லாருக்கும் முன்பதாக பவுல் அப்பத்தை எடுத்து அதை பெற்று அவன் என்ன பண்றான்? சாப்பிடுறான். அவர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப இதுல இருந்து கர்த்தர் காண்பித்திருக்கிற ஆவிக்குரிய சத்தியம் என்ன தெரியுமா? தேவஜனங்களாகிய நாம் ஒரு திருப்தியான வாழ்க்கையில் இருப்போம். எப்பொழுது? எல்லாம் நிறைவா இருக்கும் பொழுது அல்ல, நாம் இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு தேவன் என்ன தந்திருக்கிறாரோ அதிலே திருப்தியா இருப்போம். இங்கே பவுலுக்கு எல்லாமே நிறைவாய் திருப்தியாய் சந்தோஷமாய் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஒரு கைதியாக பவுல் அந்த கப்பலிலே கொண்டு போகப்படுகிறான். கைதிகள்லாம் தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்களாம்? சேவகர்கள், போர் சேவகர்கள் கைதிகளை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்களாம். அப்ப 100க்கு அதிபதி பவுலை பாதுகாக்க என்ன பண்றாரு? மனது வைத்து அவர் என்ன பண்றாரு? அந்த திட்டத்தை அப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நிலையில் தான் பவுல் இருக்கிறான். ஒரு கைதியாக கொண்டு போகப்படுகிற நிலை. அந்த நிலையிலும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அப்பத்துல பவுல் என்ன பண்றான்? திருப்தியா சாப்பிடுறான். ஒரு திருப்தி போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். தேவஜனங்கள் ஆகிய நாம் உண்மையாகவே கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாய் கொண்டிருந்தோமேயானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி இருக்கும். எல்லாம் நிறைவாய் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, நாம் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க
நாம் கற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்குள்ள வந்துடும். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் பரிபூர்ணப்படவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன்னு பவுல் சொல்றாரு. இப்போ பவுலின் வாழ்க்கையில எல்லா நிலையிலும் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை, ஒரு மனரம்யமான ஒரு வாழ்க்கை வாழ பவுலுக்கு தெரியும். பவுலின் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு சுபாவம் வெளிப்படுது. இது நமக்கான ஒரு அடையாளம். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் தனக்கு தேவன் என்ன தந்திருக்கிறாரோ அதுல ஒரு திருப்தியா இருப்பான். அப்படி திருப்தியா இருக்கிறது எதை காண்பிக்கிறது தெரியுமா? அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், அவனுக்கு என்ன ஒரு சமாதானமான எதிர்காலம், ஒரு அப்பத்தாழ்ச்சி இல்லாத, குறைச்சல் இல்லாத ஒரு நிறைவான எதிர்காலம் இருக்கிறது என்பதை, அவன் தனக்கு தேவன் தந்த வார்த்தையை நம்புகிறான் என்பதை அது காண்பிக்கிறது. என் சூழ்நிலை எப்பவுமே இப்படி இருக்காது, இப்ப கொஞ்சம் குறைவுகள் இருக்கு, ஆனா இதுலயும் ஆண்டவர் எனக்கு நிறைவா சில காரியங்களை தந்திருக்கார், அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி தனக்கு இருக்கிற காரியத்துல அவன் திருப்தியா இருப்பான். இன்னைக்கு எவ்வளவு இருந்தாலும் திருப்தி இல்லை. ஏன்னா கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லை. தன்னையும் தனக்குரிய பலத்தையும் திறமையும் நம்பி செயல்படுறதுனால தான் எல்லாத்துலயுமே திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை. அது நிமித்தம் அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியத்துல மனுஷன் சிக்கிக் கொள்ளுகிறான். கர்த்தர் சொல்லுகிறார் பவுலை போல எல்லா சூழ்நிலையிலும் திருப்தியா இருக்க, அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்த நாம் நம்முடைய வாழ்க்கையில் பழகணும். அந்த அனுபவம் நமக்குள்ள வரணும். அது எப்போ வரும்? கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையா நாம் கொண்டிருந்தால் அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வரும். இன்று கர்த்தர் காண்பித்த அந்த பிரதானமான 3 அனுபவங்களும் கர்த்தருடைய வார்த்தையினால் திடப்பட்டு மற்றவர்களையும் திடப்படுத்துகிற அனுபவம். மற்றவர்களுடைய வார்த்தை அல்ல, கர்த்தரின் வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு, கர்த்தரின் திட்டத்தை நாம் அறிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு நாம் திட்டமாய் பேசணும். நாம் கர்த்தருடைய திட்டத்தை திட்டமாய் பேசும் பொழுது அதற்கு வேற யாரும் எதிர் பேசாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய திட்டத்தை திட்டமாய் பேசணும். 3வது, எல்லா நிலையிலும் திருப்தியாய் நாம் வாழ, மனரம்யமாய் வாழ, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். இந்த 3 அனுபவங்கள் எதை காண்பிக்கிறது? பவுலை போல நாம் கர்த்தரை நம்முடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், நிச்சயமாய் கர்த்தர் அவனுக்கென வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்தை, ஒரு சமாதானமான எதிர்காலத்தை, சமாதானமான சந்ததியை, முடிவிலே கிறிஸ்து வெளிப்படுகிற ஒரு எதிர்காலத்தை, ஒரு சந்ததியை கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கட்டளையிட்டு தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில அந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்கும்படியா நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி தேவஜனங்களாக நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு தேவன் தந்த வாக்கு தத்தங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி இம்மையிலும் மறுமையிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில மகிமையாய் வெளிப்பட்டு நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, அவர் வாக்கு பண்ணினபடியே வந்து நம்மை அழைத்து சென்று நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்வதும் அதிக நிச்சயம். தேவஜனங்கள் ஆகிய நாம் இதே உணர்ந்தவர்களா இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே மயம்படுவதாக. மரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.